நமஸ்காரம் மேடம், குட் மார்னிங். சொல்லுங்கள், நம்ம நம்பர் எப்படி மேடம் கிடைச்சது உங்களுக்கு? நாங்கள் யூடியூப்பில் பார்த்து. அப்படிங்களா? உங்கள் பேர் மேடம்? விஜயலட்சுமி. சரி, எந்த ஏரியா மேடம் இது? இது கல்கரைன்னு. கல்கரை. சரி, கல்கரைன்னா பிஎம்சி காலேஜ் பனர்கட்டா. ஓகே, ரைட். கல்கரைன்னா நம்ம கம்னல்கிட்ட ஒரு கல்கரை இருக்குது. சரி சரிம்மா, இப்போ இந்த டீட்டெயில் சொல்லுங்கள் சார். போர் டீட்டெயில்ஸு எத்தனை வருஷம் ஆயிருக்கு போர் போட்டு? இது போர் போட்டு ஒரு 10 வருஷம் ஆயிருக்கு. போர் போட்டு 10 வருஷம் ஆயிருக்கு. ஆமாம். எவ்வளோ ஆழம் போட்டிங்க? 1050 அடி. 1050 அடி போட்டிங்க. தண்ணி எப்போ வந்துச்சு? 650க்கு ஒரு சோர்ஸ் வந்துச்சு. 650க்கு ஒரு சோர்ஸ் வந்துச்சு. அப்புறமா 950க்கு 2.5 இன்ச்சு சோர்ஸ் வந்துச்சு. 950க்கு 2 இன்ச்சு தண்ணி வந்துச்சு. சரி, ஃபில்டர் பைப் போட்டுக்கிறீங்களா? இல்லை, போடல. ஃபில்டர் பைப் போடுறவங்க சொல்லலை எங்களுக்கு போடணும்னு. 350 இல்லை, ஃபில்டர் பைப்புன்றது பேருக்கு சேஃப்டின்றது. அது ரொம்ப டேஞ்சர். சரிங்களா? எதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ அட் ப்ரெசன்ட் கண்டிஷன் சொல்லுங்கள். இப்போ மோட்ரு எது வரைக்கும் போட்டிங்க? மோட்ரு வந்து 950 வரைக்கும் போட்டோம். 950 வரைக்கும் போட்டிங்க. 2 வருஷம் ஓடிச்சு. 2 வருஷம் ஓடிச்சு. அப்புறமா வந்து என்னாச்சுன்னா மோட்ரு ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு. என்ன எடுக்க போனீங்க. அப்போ வந்து வரல. அது 950க்கு போட்டு வரல. அதில் மோட்ரு தண்ணியெல்லாம் வந்துச்சு. 2 இயர்ஸ் ஓடிச்சு. சரி. அப்புறமா வந்து மோட்ரு ஏதோ ரிப்பேர்னு சொன்னப்போ தான் நாங்கள் மோட்ரு வெளியே எடுக்க பார்த்தோம். சரி. கொஞ்சம் தூரம் வந்துச்சு, அப்புறமா வரல. சரி. அதனால வந்து அதை கேபிள் பின்ன அந்த பைப்பு பிளாக் பைப்பு எல்லாம் எடுக்க வச்சுட்டோம். எடுக்க வச்சுட்டோம். மோட்ரு அங்கேயே 750 ஸ்டக் ஆகிடுச்சு. சரி, 750 ஸ்டக் ஆகிடுச்சு. மோட்ரு மட்டும் இருக்கு. ஆமாம், மோட்ரு மட்டும் இருக்குது. அப்புறமா இந்த ரவ மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது இப்போ லாஸ்ட் ஒரு 6-7 months பேக் கேமரா விட்டு பார்த்தோம். மோட்ரு கண்ணுக்கு தெரியுதா? இல்லை, அந்த பவுடர் மாதிரி எல்லாம் கவர் 350 தண்ணி கூட நிற்கிது. அதனால மோட்ரு தெரியல. 750 தானே இருக்குது. சரி, இப்போது இந்த இடத்துல வந்து மோட்ரு வெளியில் எடுக்கணும். சரிங்களா? அது வெளியில் எடுக்கிற காஸ்ட் வந்து ஒரு போர்வெல்ல நீங்கள் போட்டுடலாம். அப்படி நீங்கள் எடுத்தாலும் நிறைய டேமேஜ் ஆகும். புரிஞ்சுங்களா? நிறைய டேமேஜ் ஆகும். ஷீல்ட் இருக்குது, தண்ணி கம்மி இருக்குது. 99.9% எடுக்க முடியாது. மோட்ரு எடுக்கிறது வசதி இங்கே இல்லை. இதே எம்டி பிளேஸ் ஆயிருந்துச்சுன்னா, காலி போராக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது. அது எவ்வளோ அடி இருந்தால் என்ன இருந்தாலும் சரி எடுத்துருவாங்க. ஆனால் எடுக்கிறதுக்கே வந்து 1.5 லட்ச ரூபாய். எவ்வளோ எடுக்கிறதுக்கு? அதாவது இடம் பெருசாக இருக்கணும். எடுக்கிறதுக்கு 1.5 லட்ச ரூபா மினிமம். 2 லட்ச ரூபா 2 லட்சம் கூட வந்துடும். ஸோ அதெல்லாம் யார் செய்வாங்கன்னா, தண்ணி சேல் பண்ணுறாங்க பாருங்கள், வியாபாரத்துக்கு, கமர்ஷியலாக, அவங்க அது செய்யலாம். சரிங்களா? ஸோ இந்த இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, டோட்டலாக நம்ம புது பாயிண்ட்டை பார்த்துடலாம். புது பாயிண்ட்டை பார்த்துட்டு இது ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இது செக் பண்ணுறது ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ தண்ணி வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது? 350 இருக்கு தண்ணி. 350 இருக்கு. அது அந்த இது அந்த 350 இருக்கு தண்ணி. இப்போ நிற்கிது. மோட்ரு வந்து 750 இருக்கு. 750 இருக்கு. அப்படி நீங்கள் ஒன்று செய்யலாமே. ப்ளஸ் பண்ணா இல்லை, நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் போர் போட்டு க்ளீன் பண்ணிடலாம். அதுதான் சொல்லுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் நீங்கள் செக் பண்ணணும். வாட்டர் லெவல் செக் பண்ணிவிட்டு போட்டால் V3 மோட்ரு. என்னது? V3 மோட்ரு. சரிங்களா? அதுவும் நீங்கள் சமாளிக்க முடியலன்னா கம்ப்ரஸர் போட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வரவே தேவையில்ல. சரிங்களா? அது என்ன பண்ணாலும் சரி கெடாது. 0 மெயின்டெனன்ஸு. V3 மோட்ரு வந்து இப்போ நீங்கள் போட்டுக்கீங்க மோட்ரு, அதை விட கொஞ்சம் சின்னது. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-600 தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு போரும் 700 தான். இல்லை, 700 தான் மாட்டிருக்கு. அது கீழே இல்லை. அதாவது ஷில்ட்டும் மேலே வராது. இப்போ அந்த ஷில்ட்டு ரொம்ப மேலேயும் வராது. இப்போ 350 நிற்கிது. 350 இல்லை சார், தண்ணி வாட்டர் லெவல் 350. இது பாருங்க, இது 1050னா இங்கே மோட்டர் இங்கே போட்டிருந்தோம். மோட்டர் இங்கே வரைக்கும் இறக்கிருந்தோம் ஆச்சுங்களா? இப்போ மோட்டர் கெட்டு போய் இழுக்க 750 மோட்டர் நின்றுச்சு. ஆமாம், 350 இங்கே போர்ட்ரஸ் இருக்கு. இங்கேருந்து தூள் விழுந்து இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கு. இது கீழே ஃபுல்லாக இருக்கா இல்லை எனக்கு தெரியாது. ஓஹோ, இப்போ 350 தான் போர் இருக்குன்றீங்களா? கேமரா விட்டு பார்த்தா கேமரா 350 தான் போகுது. அது உள்ள போகல.
அந்த பவுடர் இது மாட்டினுக்கிறது எங்கே மாட்டினுக்குன்னு தெரியுமா? 750 அது கன்ஃபார்மா? அது தெரியும். அது எடுக்கல சொன்னாங்க, கேபிள் மெஷர் பண்ணி சொன்னாங்க. இப்போ மேலே போல்டர்ஸ்ன்றீங்களா ஷில்ட்டுன்றீங்களா? போல்டர்ஸ்னா அந்த ஒண்டா மாதிரி இருக்கு, கொஞ்சம் சின்ன இது மாதிரி. சரி, ரவையா உளுந்து அது இங்கே வரைக்கும் ரொம்ப இருக்கு. அப்படின்னா ஹோஸ் கிளீனிங் பண்ணலாம். ஹோஸ் இந்த பக்கம் கொண்டு வந்து விட்டுட்டு ஹோஸ் கிளீனிங் பண்ணலாம். பண்ண பிறகு எவ்வளோ கிளியர் ஆகுதோ அவ்வளோதான். 10 அடியும் கிளியர் ஆகலாம், 750 கிளியர் ஆகலாம், கேரண்டி கிடையாது. அவங்க வருவாங்க, வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5 மினிட்ஸு 3 டைம் விடுவாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டிராக்டர் தண்ணியை வர வைக்கணும், லோடு தண்ணியை இந்த பக்கமாக எந்த பக்கமாக விட்டு ஊற்றணும். சரிங்களா? ஒரு டிராக்டர் தண்ணி லோடு தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த இதுக்கு வந்து அரை டேங்கில் வந்து ரொம்பி வெளியில் வந்துடணும். ரொம்பி வெளியில் வந்தால் நம்ம வந்து போர்வெல் க்ளீன் பண்ணலாம். நம்ம ஒரு டிராக்டர் தண்ணியும் போட்டு போர் போட்டு வரவே இல்லைன்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுற வேண்டியதான். ஒரு டிராக்டர் தண்ணி உள்ளே விட்டு ஓவர்ஃப்ளோ ஆகலைன்னா இங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் வேறு எங்கேயோ போய் நிற்குன்னு அர்த்தம். நான் சொல்ல புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏர் ப்ரெஷர் கொடுத்தா கூட தண்ணி எதுவும் மேலே வராது, அந்த சைடில் தான் போகும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஆஃப் டேங்கில் ரொம்பிடும். ஆஃப் டேங்க் ரொம்பின பிறகு மீதி தண்ணி நீங்கள் சம்பில் போட்டுக்கலாம். இது நீங்கள் உங்கள் கடவுள் எந்த கடவுள் இருக்கிறாரோ முருகரை நீங்கள் நம்பி ஒரு பூஜை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபா பால் பாக்கெட்டு ஃபஸ்ட்டு பால் ஊற்றிடுங்க. சரிங்களா? பால் ஊற்றிட்டு ஊற்றி கற்பூரம் காமிச்சிட்டு 10 ரூபா சாக்லேட் எடுத்துங்க. அந்த 10 ரூபா சாக்லேட்டு யாருக்குன்னா கொடுத்து காலி பண்ணிவிடுங்க. எஸ்பெஷலி நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. எங்கே வேணாலும் கொடுக்கலாம், இங்கேன்றதில்ல, எங்கள் வீட்டுக்கும் கொடுக்கலாம், பசங்களுக்கு ரோட்டில் போகிறவங்களும் கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம். இங்கே கொடுத்தா பெரியவங்களுக்கு கொடுத்து காலி பண்ணிடலாம். சாக்லேட் காலி பண்ணிடலாம், நீங்களும் ஒன்று சாப்பிட்றணும். சரிங்களா? இவ்வளோ தான். சரிங்களா? உங்களுக்கு முருகர் சொல்லிட்டேன், நான் முருகர் இது பண்ணுறேன். முருகர் தான் எங்கள் குலதெய்வம், முருகர் தான். நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம பிரம்மா தான். அவர் பேர் ஒரு 2 டைம் சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. சரிங்களா? ரைட். அப்போது இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். இப்போ கேமரா எப்போ பண்ணீங்க? ஒரு 8 மாதம் ஆகும் சார். 8 மாதம் ஆச்சு. சரி. $9.88. That's it. Back up. அப்படியே தெரியுமா? அவ்வளோதான். அப்படியே குங்குமம் போட்டுருங்க.